நீங்கள் கோவா போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோனில் கோவா மைல்ஸ் அப்படிங்கிற ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஏன்னா கோவாவில் ஓலா, ஊபர், ரேப்பிடோ மாதிரியான ஆப் எதுவும் ஒர்க் ஆகாது. கோவா கவர்மெண்ட்டோட சொந்த ஆப்பான கோவா மைல்ஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கோவாவில் ஆட்டோலாம் கிடையாது. ஸோ உங்களுக்கு வெஹிக்கிள்ஸ் வேணும் அப்படின்னா டிரைவிங் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் 2 வீலர் இல்லாட்டா 4 வீலர் ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டா டாக்ஸி தான் உங்களுக்கு இருக்க மேக்ஸிமம் ஆப்ஷன். டாக்ஸி டிரைவர்ஸோட ப்ரைஸை கம்பேர் பண்ணிங்கன்னா கோவா மைல்ஸ் பாதிக்கு பாதி தான் காட்டும். ஸோ கோவாவில் போயிட்டு டாக்ஸி ஹையர் பண்ணி உங்கள் பணம் நிறையா வேஸ்ட் ஆகிறத விட கோவா மைல்ஸ் உங்களுக்கு எவ்வளோ சேவ் பண்ணி தரும். ஸோ மறக்காமல் கோவா மைல்ஸோட ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. கோவா மைல்ஸில் வேலட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் கோவா மைல்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த வேலெட்டை ப்ரீலோட் பண்ணிக்கணும். அதாவது முன்னாடியே இந்த வேலெட்டில் கொஞ்சம் பணம் ஏற்றி வச்சுக்கணும். நீங்கள் கோவாவிலேருந்து வெளியே வரும்போது, அதாவது உங்கள் ட்ரிப் முடிஞ்சு நீங்கள் கோவாவிலேருந்து உங்களோட சொந்த இடத்துக்கு போகும்போது ரீஃபண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி வேலெட்டில் இருக்க பணத்தை உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் வேலெட்டில் பணம் ஏற்றுறதை பற்றி ரொம்பவும் யோசிக்க தேவையில்லை. எல்லாத்தையும் தாண்டி இது கோவா கவர்மெண்ட்டோட ஆப் அப்படிங்கிறதுனால இது சேஃப் அண்ட் செக்யூர்டு தான். நாங்கள் 2025 ஆகஸ்ட் லாஸ்ட் வீக்கில் கோவாவில் இருக்கும்போது எங்களை பாஹா பீச்லேருந்து பஞ்சிம்க்கு ட்ராப் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா 1500 ருபீ கேட்டிருந்தாங்க டாக்ஸியில். அதே நாங்கள் கோவா மைல்ஸ் சூஸ் பண்ணி போன போது வெறும் 800 தான் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. டாக்ஸி ஹையர் பண்ணியிருந்த போது மார்னிங் 10 to ஈவினிங் 6 பார்த்திங்கன்னா 3000 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. பட் அதுவே நார்த் கோவா போகணும்னு சொன்ன போது இதே டைமிங்க்கு 4000 ருபீ கேட்டாங்க. உங்களோட டாக்ஸி டிரைவர் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் மேபி 6 o'clockங்கிறத 7-8 வரைக்கும் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. என்னதான் நீங்கள் டாக்ஸியை மார்னிங் 10 to ஈவினிங் 6ன்னு சொல்லி ஹையர் பண்ணியிருந்தாலுமே அவங்க பார்த்தீங்கன்னா ரஃப்லி ஒரு 50 to 70 கிலோமீட்டர்ஸ் தான் நம்மளை வச்சு ட்ரைவ் பண்ணுவாங்க. கோவாவை பொறுத்த வரைக்கும் ஏர்போர்ட்டில் மட்டும்தான் நம்ம டால் சார்ஜஸ் பே பண்ணுற மாதிரி இருக்குது. வேறு எங்கேயுமே டால் சார்ஜஸ் கிடையாது. பார்க்கிங்கும் பார்த்தீங்கன்னா டாக்ஸி அப்படிங்கும்போது 30 to 50 ருபீஸ்க்கு மேலே ஆகாது. அந்த 30 to 50 ருபீஸ்மே இந்த 3000ல் கவர் ஆகிடும்.